லாஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரிப்போசிஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கன்ஜங்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கன்ஜங்ஷன் டெஃபினேஷன். Conjunctions are connecting or linking words that helps to join a group of words, phrases or clauses together. So it is a joiner. கன்ஜங்ஷன்னா என்னென்னா டூ வேர்ட்ஸை ஜாயின் பண்ணும் அல்லது டூ சென்டென்ஸை ஜாயின் பண்ணும். ஆன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கனெக்டிங் ஆஃப் த ரோட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதர்வைஸ் டோட்டல் சிஸ்டம் வில் கொலாப்ஸ். As same as without connecting word, grammar functions will jam. இப்போ நாம் ப்ரேசஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் ப்ரேசஸ் கிளாஸஸ் பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுப்போம். அனதர் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். Definition. Phrase. A phrase is a group of words that makes sense but not complete sense. It has no subject and no predicate. Example, he left us in the morning. Phrasesனால் என்னென்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும். இட் கிவ்ஸ் சம் மீனிங் பட் நாட் கம்ப்ளீட் மீனிங். இதில் சப்ஜெக்ட் அண்டு ப்ரிடிகேட் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளை பாருங்கள். He left us in the morning. In the morning சம் மீனிங்கு கொடுக்குது, ஆனால் கம்ப்ளீட் மீனிங்கு கொடுக்கறதில்ல. இதில் சப்ஜெக்ட் அண்டு ப்ரிடிகேட் இல்லை. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஏ ப்ரேஸ். Definition. Class. A class is a group of words that forms part of a larger sentence and has a subject and a predicate of its own. Example, he left us when the morning came. கிளாஸ்னால் என்னன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். இது லார்ஜர் சென்டென்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கும். சப்ஜெக்ட் அண்டு ப்ரிடிகேட்டையே பெற்று இருக்கும். இதுதான் கிளாஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். he left us when the morning came. when the morning came it is not a phrase. இது சப்ஜெக்ட் அண்டு ப்ரிடிகேட்டை பெற்று இருக்கிறது. இது லார்ஜர் சென்டென்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. இதனால் இது கிளாஸ் ஆகும். There are 3 types of conjunctions. They are coordinating conjunction, subordinating conjunction, correlating conjunction. கன்ஜங்ஷனை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். அவை என்னென்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோரிலேட்டிங் கன்ஜங்ஷன். இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் பிளேஸ்டு பிட்வீன் வேர்ட்ஸ், phrases, clauses or sentences of equal rank. Example, the sun set and the night fell. Two sentences ஈக்குவல் ரேங்க் ஆர் ஆர்டரில் ஜாயின் பண்ணும். இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ எக்ஸாம்பிளை பாருங்கள். த சன்செட் அண்ட் த நைட் ஃபெல். த டூ இண்டிபெண்டன்ஸ் கிளாஸை பெற்று இருக்கிறது. இந்த டூ சென்டென்ஸ் ஸ்டாண்ட் அலோன். தே ஆர் ஈக்குவல் ரேங்க் ஆர் ஆர்டர். ஒரு சென்டென்ஸ் மற்றொரு சென்டென்ஸை மீனிங்காக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. இதை அண்ட் என்ற கன்ஜங்ஷனை வச்சு ஒன்றாக இணைக்கிறோம். இப்போது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை அக்ரோனிம் சுருக்கெழுத்து ஃபேன்பாய்ஸ் மூலம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஃபேன்பாய்ஸ் அக்ரோனிம். எஃப் ஃபார், ஏ அண்ட், என் நார், பி பட், ஓ ஆர், ஒய் எட், எஸ் ஸோ. இந்த ஃபேன்பாய்ஸ் அக்ரோனிம் மூலம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். There are 7 coordinating conjunctions. இப்போது 7 இம்பார்ட்டண்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை பார்க்கலாம். He waited for his friend's arrival. He waitedன்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸு. his friend's arrivalன்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸு. இந்த 2 சென்டென்ஸையும் ஃபார் அப்படின்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இணைக்கிறது. இந்த 2 சென்டென்ஸும் மீனிங்காக ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல.
நெக்ஸ்ட்டு த சன் செட் அண்ட் த நைட் ஃபெல். அண்ட் அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஐ லைக் நெய்தர் ஆப்பிள்ஸ் நார் கிரேப்ஸ். நார் அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஐ வாண்ட் டு கோ டு ப்ளே பட் ஐ ஆம் சிக். இதில் பட் அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். விச் கலர் டு யூ லைக்? ரெட் ஆர் ப்ளூ. இதில் ஆர் அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். தோ ஈ இஸ் புவர் எட் ஈ இஸ் ஆனஸ்ட். இதில் எட் அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இட் இஸ் ரைனிங் ஸோ ஐ கேனாட் கோ டு ஸ்கூல். இதில் ஸோ அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். A subordinating conjunction is a word or phrase that links a dependent class to an independent class. இப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்னன்னா டிபெண்ட் கிளாஸை இண்டிபெண்டன்ஸ் கிளாஸுடன் இணைக்கிறது. இது டூ சென்டென்ஸை அன்ஈக்குவல் ரேங்க் ஆர் ஆர்டரில் இணைக்கும். Dependent class. Dependent class is a group of words that contain a subject and a predicate but does not express a complete idea. Dependent classனா என்னன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட்டை பெற்று இருக்கும், சம் மீனிங்கை கொடுக்கும், ஆனால் கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்காது. இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இதில் ஆஃப்டர் அருண் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் இஸ் ஃபிஷ்ஷிங் ட்ரிப் என்ற சென்டென்ஸ் மீனிங்கை கொடுக்குது, ஆனால் கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கறதில்ல. இது மீனிங்காக மற்றொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. Independent class. Independent class is a group of words that contain subject and a predicate and expresses a complete idea. இண்டிபெண்ட் கிளாஸ்னா என்னென்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் பெற்று இருக்கும், கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஐ டிசைடட் டு கோ டு பெட். கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட்டை பெற்று இருக்கும், ஸ்டாண்ட் அலோன், அதனால் இது இண்டிபெண்ட் கிளாஸ். இதிலிருந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் டூ சென்டென்ஸை அன்ஈக்குவல் ரேங்க் ஆர் ஆர்டரில் இணைக்கிறது. மீனிங்கிற்காக ஒரு சென்டென்ஸ் மற்றொரு சென்டென்ஸை சார்ந்து இருக்கிறது. அக்ரோனிம். ஐ சா எ வார்ப் மூலம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஐ சா எ, ஐனா ஈஃப், எஸ்னா சின்ஸு, ஏ அப்படின்னா ஆஸ், டபிள்யூ அப்படின்னா வென்னு, ஏ அப்படின்னா ஆல்தோ, வாபப், டபிள்யூனா வைல், ஏனா ஆஃப்டர், பீனா பிஃபோர், யூனா அன்டில், பீனா பிகாஸ். ஐ சாய வாபப் அப்படின்ற அக்ரோனிம் மூலம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஐ சா எ வார்ப் சென்டென்ஸ். இஃப் ஐ வேர் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஐ வுட் கிவ் டேக்ஸ் ஃப்ரீ பட்ஜெட். இதில் ஈஃப் அப்படின்றது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இங்கே பாருங்கள், இஃப் ஐ வேர் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றது டிபெண்ட் கிளாஸ், ஐ வுட் கிவ் டேக்ஸ் ஃப்ரீ பட்ஜெட் அப்படின்றது இண்டிபெண்ட் கிளாஸு. இது ரெண்டையும் இணைக்கிறது தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சின்ஸ் ஐ ஆம் இல் ஐ கேனாட் அட்டெண்ட் த ஆஃபீஸ். சின்ஸ் அப்படின்றது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஆஸ் ஈ ஒர்க்ட் ஹார்ட் ஈ பாஸ்ட் த எக்ஸாம். ஆஸ் அப்படின்றது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். வென் த கேட் இஸ் அவே த மைஸ் ஆர் அட் பிளே. வென் அப்படின்றது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஆல்தோ அக்பர் வாஸ் எ கிங் ஈ லெட் எ சிம்பிள் லைஃப். ஆல்தோ அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். வைல் ஐ வாஸ் வாக்கிங் இன் த ஃபீல்ட்ஸ் ஐ ஃபவுண்ட் எ பர்ஸ். வைல் அப்படின்றது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்.
He reached the station after the train left. After subordinating conjunction. I usually have a glass of water 1 hour before my meals. Before அப்படின்றது subordinating conjunction. He asked me to wait until he returned. Until அப்படின்றது subordinating conjunction. I like him because he is honest. Because அப்படின்றது subordinating conjunction. இப்போ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனை பார்க்கலாம் வாங்க. எ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் தட் ஃபங்க்ஷன்ஸ் இன் எ பேர் வித் போத் வேர்ட்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் டு எ பேலன்ஸ் வேர்ட்ஸ் பிரேசஸ் ஆர் கிளாஸஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்னா என்னென்னா இது பேராக இருக்கும், 2 சென்டென்ஸை பேலன்ஸ் பண்ணும். Correlative conjunction examples either or, neither nor, whether or, not only but also, oddly when, both and, such that, rather or, no sooner than, so that. Correlative sentences. I like either coffee or tea. எனக்கு டீ இருந்தாலும் பரவாயில்ல, காஃபி இருந்தாலும் பரவாயில்ல. either orன்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். There is neither river of milk nor river of honey anywhere. பாலாரும் தேனாரும் எங்கேயுமே கிடையாது அப்படின்றது தான் இதோட மீனிங். நெய்தர் நார்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. whether you like it or not, you should change your bad habit. நீ விரும்பினாலும் உன்னோட ஹேபிட்டை மாற்றிக்கணும் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங். வெதர் ஆர் அப்படின்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இஸ் நாட் ஒன்லி எ கார்பெண்டர் பட் ஆல்சோ எ குட் பெயிண்டர். அவன் கார்பெண்டர் மட்டுமல்ல பெயிண்டரும் கூட அப்படின்றது இதோட மீனிங். நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். he had hardly gone out when it is began to rain. அரிதாக அவன் மழை பெய்யும்போது வெளியே போவான் அப்படின்றது இதோட மீனிங். hardly when அப்படின்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். I like both coffee and tea. எனக்கு காஃபியும் பிடிக்கும் டீயும் பிடிக்கும். போத் அண்டுன்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். she is such a beautiful girl that everyone likes her. அவள் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாரும் அவளை விரும்புகிறாங்க. such thatன்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். would you rather go shopping or spend the day at the beach? நீ ஷாப்பிங் போறியா இல்லை பீச்சுக்கு போறியா அப்படின்றது இதோட மீனிங். rather ஆர்ன்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். no sooner had I put my umbrella away than it is started raining. அதாவது நான் அம்பர்லாவை எடுத்த உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது இதோட மீனிங். நோ சூனர் தென் அப்படின்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். நாலேஜ் இஸ் ஸோ வைட் தட் வி கேனாட் நோ இட் ஃபுல்லி. நாலேஜுன்றது ரொம்ப அகன்ற உலகம், அதை நம்ம ஃபுல்லாக கற்றுக்க முடியாது அப்படின்றது இதோட மீனிங். இங்கே ஸோ தட் அப்படின்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் சாங். Conjunction connects words, phrases and classes. There are 3 types of conjunctions: coordinating conjunction, subordinating conjunction, quadrilateral conjunction. Remember coordinating conjunction by fat boys. For and not but are at so. Conjunction connects words, phrases and glasses. காவிஸ் கிராமர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.